சங்கு பூச்செடி இருக்குது, அதுக்கப்புறம் முடக்கத்தான் தலை கீரை செடி இருக்குது பாருங்க. இது முடக்கத்தான் கீரை. பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஒரு கூட நிறைய அறுவடை பண்ணாலே ரொம்ப சந்தோஷம் தானே. நம்மகிட்டலாம் கம்மி ரேட்டுக்கு தாங்க வாங்குவாங்க, ஒன்றும் அதிகமாலாம் வாங்க மாட்டாங்க. முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் செய்ய போறோம். நாம என்ன செய்ய போறோம்? அவசர அவசரமா செஞ்சாக்க வேணாங்க, அவ்வளோதாங்க. உருண்டைகள் இதில் போட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். கொஞ்சமாக அது பயந்துக்குதா பாரு. ஏண்டா காக்கா? எதுக்காக இந்த காக்கா உட்காந்துட்டு இருக்குதுன்னா, நாங்கள் காய போட்டிருக்கிற இந்த தேங்காயை தூக்கிட்டு போகிறதுக்கு. இதுக்கு வேற நீ வேற இன்னும் ஆட்களை கூப்பிடுறியா? நீ தூக்கிட்டு போகிறது பத்தாதுன்னு கூப்பிடு. தேங்காய் வந்து எவ்வளோ தேங்காய் போட்டோம், எல்லாத்தையும் ஏற்றி விட்டாச்சுங்க. தேங்காய் ரேட் அதிகமாக இருக்குன்னு, அதனால் வீட்டுக்கு மட்டும் ஓன் யூஸ்க்காக வேண்டி எண்ணெய் ஆட்டலான்னு சொல்லி தேங்காயை வெட்டி போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 டேஸில் தேங்காய் எண்ணெய் ஆட்டிடுவோம். இந்த எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் காய்ச்சும் போது அது எப்படி காய்ச்சுறேன், அது என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் நிறைய விதத்தில் காய்ச்சுறாங்க. சரி, நாமளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த ட்ரிப்பு வந்து எண்ணெய் காய்ச்சலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். சூப்பராக வேலி போட்டாச்சு. 2 பக்கம் வேலி போட்டு கேட்டும் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஆட்டையும் கோழியும் வாங்கி விட்றது தான் வேலையை. மேல்காட்டுக்கு வந்தாவே அப்படியே குப்புன்னு குருவிங்கெல்லாம் பறந்து போகுதுங்க. நான் காலையில் டைமில் வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ தாத்தா பறிக்கிறதுனால எல்லாம் பறந்து போயிருப்பாங்க. அவ்வளோ குருவிகள் சரணாலயம் மாட்டம் ஆயிடுச்சு என் தோட்டம். வந்தாவே அவ்வளோ குருவி சத்தம் கேட்குது. ரெண்டாவது வந்து நிறைய குருவிங்க, இந்த கொன்னவாய் குருவின்னு சொல்லுவோம் நாங்கள், அதெல்லாம் காட்டுக்குள்ளேயே நடந்து திரியுதுங்க அப்படியே இஷ்டத்துக்கும். நிறைய சப்போட்டா பழம் சாப்பிடுதுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிக்குதுங்க, குளிச்சுக்குதுங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஜாலியாக இருக்கிறாங்க என் தோட்டத்தில். என் தோட்டத்தில் இருக்கிற குருவியாக கூட நான் பிறந்திருக்கலாம், எந்த கஷ்டமும் இல்லை. ஜாலியாக இருக்கிறாங்க. அண்ணா போ அண்ணா. நம்ம தோட்டத்தில் பூத்திருக்கிற பூச்செடியை பாருங்களேன், என்ன அழகாக பூத்திருக்குன்னு சொல்லிட்டு. இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக பூத்திருக்குது. இட்லி பூவாட்டம் இருக்குது, ஆனால் இட்லி பூ கிடையாது. இதில் தேனி மட்டும் வச்சுருக்குது பாருங்க. எவ்வளோ தேனீக்கள் இருக்குதுங்கிறீங்க இந்த பூவில். நான் பக்கமாக போய் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல தேனி. அழகு. இந்த பூ பார்த்தீங்களா, செண்டா அவ்வளோ அழகாக இருக்குது. அழகுங்க, ரொம்ப அழகு. அவ்வளோ தேனீக்கள் வந்து உட்காந்துட்டு இருக்குது இந்த பூக்களில். இந்த பூக்கள் வந்து நான் அழகு தலைக்கு வைக்கிறதுக்கு தான் வச்சேன். ஆனால் வந்து கரையோரத்தில் வச்சுருக்கேன். ஏன்னா தேனி வந்து உட்காரட்டுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அழகாக இருக்குல்ல. இதனுடைய பேர் தெரிஞ்சால் கட்டாயமாக சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ தேனீக்கள் மேயுதுன்னு சொல்லிட்டு கட்டாயமாக தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம விளாம்பழம் 2 நாள் மேலே வரல, நிறைய கொட்டி கிடக்கு. போகும்போது தூக்கிட்டு போயிடலாம், ஓகேவா? நல்லா துளிர் வந்துச்சுங்க இந்த மாமரம். திடீர்னு வந்து ஒரு பூச்சி மாதிரி வந்து எல்லா துளிரையும் தின்னு பிடிச்சி எல்லாம் கட் பண்ணி போட்டுருச்சு. எந்த பூச்சினே தெரியல. நானும் இதுக்கு ஏகப்பட்ட பண்டு தான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் நொச்சி ஆடாதோட அந்த கோளுங்கள்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கேன். அந்த தலைகள்லாம் இதுக்கு போகட்டும் உரமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். தாத்தாவை தேடி காய் பறிக்கிறதுக்கு பார்க்கலாம். கடைசியாக ஒரு வேலை நமக்கு பூசணிக்காய் பறிக்கிற வேலை. இது வந்து தப்பு செடி தாங்க. செடியோட வேர் வந்து இங்கே இருக்குது. அது அப்படியே பாருங்கள் வழியில் வந்து போட்டு பதிச்சிட்டோம். இதெல்லாம் தாத்தாவோட ஐடியா. இதெல்லாம் வழியில் போட்டு பதிச்சு அப்படியே மண் போட்டு மூடிட்டாரு. அப்படியே வேர் இங்கே போயிடுச்சு. யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் காய்க்கிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ காய் உள்ளார காய்ச்சி கிடக்குது, போய் பறிச்சுட்டு வந்துடுறோம். நிறைய காய்ங்க உள்ளே கிடக்குது. ஆனால் இங்கே வரத்துக்கு எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாகராஜன் இருப்பான்னு பயந்துட்டு பயமாக இருக்குது எனக்கு. அண்ணா நீங்கள் பறிங்கண்ணா.
தலையணை பூசணி ஏன்னா தலைவாணி பூசணி. சூப்பர். கொடிக்கல போடுங்க. இதாடி ஏன்னா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அப்படி இந்த காய் அறுக்கிறது கூட ஒரு டெக்னிக் இருக்குதாமாங்க. தாத்தா வந்து இந்த மாதிரி பொறிச்சு இந்த மாதிரி இல்லைன்னா காய் உள்ள சொனை இருக்குது. இதில் அது வந்து குத்தி இருந்த சொனை அது முள்ளாட்டம் வலிக்கும் குத்துனா. இந்தாங்க எனக்கும் ஆசையாக இருக்குது. நானும் 2 காய் பறிச்சுக்கிறேன் அறுத்துக்கிறேன்னு. அதுக்கு தான் அறுத்து கட்டுறது. மீதி காயெல்லாம் தாத்தாவே பறிக்க சொல்லிடலாம். நம்மளால பறிக்க முடியல. ஓகேவா? எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த புதரில் எத்தனை மூலிகை செடி இருக்குதுங்கிறீங்க. சங்குப்பூ செடி இருக்குது. அதுக்கப்புறம் முடக்கத்தான் தலை கீரை செடி இருக்குது பாருங்கள். இது முடக்கத்தான் கீரை படர்ந்து போய் கிடக்குது பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம அது முடக்கத்தான். அப்புறமேட்டு வந்து நம்ம கீரை, அந்த கீரை பாருங்களேன், சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த சிலோன் கீரை இருக்குது. இது மாதிரி இன்னும் பார்க்க பாருங்க எவ்வளோ சிலோன் கீரை, எவ்வளோ சிலோன் கீரை. அப்புறம் பாருங்களேன் மிளகு தக்காளி கீரை அப்படியே கருன்னு முளைச்சிருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. இது மாதிரி புதரில் தான் வந்து ஏகப்பட்ட மூலிகைங்க. சங்குப்பூ கலராக பூத்துருக்குது. சூப்பர். ஆனால் எனக்கு நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது. சகப்பா இருக்குது பாருங்க. அறுத்துருங்க. முதல் அறுவடை நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒரு கூட நிறைய அறுவடை பண்ணாலே ரொம்ப சந்தோஷம் தானே. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அருங்கண்ணா ஒரு 12 நாள் பாரு. அப்படியே காடு வைக்கணும். அண்ணா இதில் வச்சுருங்க. பார்த்துப்பா. அங்கே இஞ்சி வச்சுட்டுமா மொல்ல இல்லை வச்சுருங்க. அந்த கம்பி போட்டு பார்த்துப்போம். இந்த காலை தூக்கி வச்சுக்கலாம். அவ்வளோ தூரம் வச்சுட்டேன். நிறைய காய் பறிச்சாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 20 காய் இருக்கும் பறிச்சிருக்கிறோம். இதை வந்து நாளைக்கு கொண்டு போய் கடையில் கொடுத்துடலாம். நாளைக்கு கடையில் வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நம்மக்கிட்டலாம் கம்மி ரேட்டுக்கு தாங்க வாங்குவாங்க. ஒன்றும் அதிகமாகலாம் வாங்க மாட்டாங்க. ஏண்டா இப்படியாவது பண்ணுவாங்களாடா? முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம் சொல்கிறதுமே. நீங்கள் டோரா புஜ்ஜி பார்த்தது இல்லைங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம? முட்டைக்கோஸ் மஞ்சூரியன். முதல்ல முட்டைக்கோஸை உரிச்சுக்கணும். அத பெரிய பீஸா கட் பண்ணி சாப்பர்ல போட்டு நல்ல சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் இப்போ செய்ய போறதில்ல, காலையில செய்ய போறேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன். காலையில தான் செய்ய போறேன். ஓகேவா தம்பி? விகாஸோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன சிரிக்கிற? அது வந்து ஒரு மோசமான நினைவுகள். அதனால இன்னைக்கு நாளைக்கு செஞ்சு கொடுத்து விட போறேன். சரி, நீ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டு. இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோங்கிறத அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டிடலாம். டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து முட்டைக்கோஸை ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டோமாக்கா காலையில் அவனுக்கு செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன போடணுன்னாக்கா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நல்லா சாப்பரில் நல்லா சாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. முதல்ல இது மாதிரி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எதுவும் மறந்து போகாமல் இருக்கும். நான் எப்போ அப்படிதான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து மைதா போடணும். இது 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா அது வந்து 2 ஸ்பூன் போடணும். அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. நான் அளவுக்கு தகுந்தபடி போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டாச்சு. அப்புறம் மைதா மாவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ எல்லாமே போட்டோம். இதில் கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. நம்மளோட விருப்பம் தான். வெஜிடபிள்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம முட்டைக்கோஸ் ஒன்று மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. கொத்தமல்லி தழை இருக்குதாடா?
பார்த்துட்டு வரேன் ஃப்ரிட்ஜில் இருக்கு. கொத்தமல்லி தழை இருந்துச்சு, நான் பார்க்கல நான். அதனால் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வாசமாகவும் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே பிணைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே பிணைஞ்சி உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே தண்ணி விடும், அதுக்காக வேண்டி தான் தண்ணி ஊற்ற வேண்டாங்கிறேன். அப்படியே பிடிச்சிக்கலாம். இது எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா இப்போ யாருக்கு தெரியாமல் இருக்குது இந்த மஞ்சூரியன் செய்கிறதெல்லாம் சொல்லுங்கள். புதுசாக வந்து செய்கிற பொண்ணுங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே சமைச்சிட்டு இருக்கிறீங்களா நல்லாவே தெரியும். பாருங்கள் எப்படி பைண்ட் ஆயிடுச்சுன்னு. இது வந்து நல்லா உருண்டை பிடிச்சி அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் சும்மா அந்த கூலிங்கில் வச்சோமா போதும். சரியா? ஓகே, இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பிடிச்சிட்டு நான் காட்டுறேன். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. என்ன எப்போ நம்மளை விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல. இந்த சிச்சுவேஷன் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களா? பார்த்துட்டு இருக்கோம். டேய் அசோக் பிள்ளை, நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்க தலைவி போஸ்ட் மேல சாணி அடிச்சுட்டுறேன் வரேன்டா. கூப்பிடுறாங்க. நம்மள இல்ல ஆமாடாமா. ஒரு தலைக்கு மூஞ்சில சாணி அடிச்சுட்டு தான் இவ்வளவு கோவப்படுறியா? இப்போ உன் மூஞ்சில அடிச்சிட்டேன், ஏன் அவங்க எவ்வளோ இருந்துச்சு, ஆனால் உருண்டை பிடிச்சனே கம்மியாகிடுச்சுல்ல. நான் கூட நிறையா பேர்னு பெரிய டப்பாவை எடுத்து வச்சேன், கடைச்சி வந்து கால் வச்சு தான் வந்துருக்கு. ஓகே, இது வச்சு ஒரு பாக்ஸ் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம் நம்ம. ஓகே, அப்படியே வச்சிடலாம். மஞ்சூரியனை பார்த்தீங்களா நல்லா பொரிக்கிறேன். இந்த மாதிரி சிம்மிலே வச்சு பொரிச்சிங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து காலைல சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் தம்பிக்கு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், அவ்வளோதான். குடமிளகா இருந்தால் குடமிளகா போட்டுக்கலாம். குடமிளகா இல்லாதனால வெங்காயம் மட்டும் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அது நல்லா வெந்து வரட்டும், நல்லா கலர் சேஞ்ச் ஆனவொடனே எடுத்துடலாம். இப்படி போட்டு எடுத்தோமா தான் உங்களுக்கு வந்து உடையாமல் வரும் பாருங்கள். சூப்பராக நல்லா வேகட்டும். இன்றைக்கி காலைல டிஃபனுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன், டிஃபனுக்கு இல்லை, இன்றைக்கி அவனுக்கு லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னாக்கா சுண்டல், மூக்குக்கல்ல, வெள்ளை மூக்குக்கல்ல தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிகப்பு பீன்ஸ் போட்டு ஒரு சாதம் ஒன்று செஞ்சுருக்கேன். நல்லா சிகப்பு பீன்ஸும் கேரட்டும் போட்டு ஒரு சாதம். அதுக்கப்புறம் கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அது காலையிலே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று அது இன்னும் உசுரோடையே இருக்குது. இப்போ தான் ஜூஸ் போய் அரைக்கணும். கிரேப்ஸ் ஜூஸ் ஒன்று அரைச்சி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தயிர் பச்சடி. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நாங்கள் காலையில் செஞ்ச மெனு. டைம் ஆயிடுச்சு, டக்கு டக்குன்னு இது போய் தாளித்து கொடுத்துடலாம். எல்லாமே நல்லா பொரிச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தாளிப்பு தாங்க. தாளிப்பு வந்து வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு மூணும் போட்டு சும்மா ஒரு வதக்கிடுங்க. 3 சாஸையும் ஊற்றிட்டேன். டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, சில்லி சாஸ் 3மே ஊற்றியாச்சு. இது ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு கூட நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதனால நான் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் தண்ணி முன்னுப்பா போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் குடமிளகா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் என் பையனுக்கு குடமிளகா கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை, அதனால தான் நான் போடுறதில்ல. கொஞ்சம் ஊற்றிருக்குறேன், இன்னும் ஊற்று 40 பத்து. அவ்வளோதாங்க. இது கொதிச்சு வந்துச்சுனாக்கா நம்ம இதில் இது போட்டுக்கலாம். இது கடைசியாக இது கொதிச்சு வரும்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலக்கி ஊற்றணும், அது கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிறதுக்கு. அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை வந்து தண்ணியில் கலக்கி கொஞ்சமாக கலந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுவும் நல்லா கலந்து வரட்டும். இப்போ நம்ம உருண்டைகளை போட்டுடலாம் கொஞ்ச நேரத்தில். பிகாஸ் தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இன்றைக்கி நான் அதை செய்ய அவனே வந்து லஞ்செலாம் பேக் பண்ணிக்கிட்டாரு. கடை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா? சக்கரவள்ளி கிழங்கு வேண்டாமா? அதுதான் டெய்லியும் சாப்பிட்ணுமா, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதான். சாயந்தரம் வந்து சாப்பிட்றியா? ஓகே. உனக்கு அந்த கோலா உருண்டை வேணாமா?
வேண்டாம். நான் அவன் சாப்பிடுவான் தான் அவசர அவசரமாக செஞ்சாக்க வேணாங்க. அவ்வளோதாங்க, உருண்டைகளை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கலரு கொடுத்தோமாக்கா நமக்கு கோலா உருண்டை ரெடி. இன்னும் ட்ரையாக வேணுனாக்கா நீங்கள் இன்னும் கூட தண்ணி நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம் உருண்டைகளை. இது நம்மளோட விருப்பம்தான். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா தான் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். அப்போ தான் அந்த கோலா உருண்டையை சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். மேட்டர் ஓவர். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த மணியை கொண்டு வந்து கட்டியாச்சு பாருங்க, அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு மணி பெல்லையும் கொண்டு வந்து கட்டிட்டோம். இதுவும் இந்த சைடு கட்டியாச்சு. எங்கள் வீட்டுக்காரு இப்போ என்னங்கிறாரு, இங்கே வீட்டுக்கு முன்னாடி மாட்டுறதுக்குன்னு இப்போ ஒரே இடம் கூட இல்லை, எல்லாத்தையும் இதையும் வாங்கி வாங்கி மாட்டிட்ட, இனி என்னதான் மாட்ட போறியோ தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் தொங்கினா தானேங்க அழகாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இன்னமும் இந்த மாதிரி தொங்கினா தான் அழகாக இருக்குன்னு தோணுது. அதனால தான் இது மாதிரிலாம் வாங்கி மாட்டி வைக்கிறது. இன்னும் அந்த வால் மாதிரி இருக்கிறது இங்கே வாங்கி தொங்க விடணுன்ட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நம்ம சக்கு பொண்ணுக்கு கொண்டுட்டு போய் அந்த கோலா உருண்டை கொண்டு கொடுக்க போகிறேன். என் பையன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் ஸ்கூலுக்கு. இப்போ அடுத்து 8 மணிக்கு தான் சக்கு பொண்ணு போகும். போய் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். என்னடா சாப்பிட்றீங்க? இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்டு ஸ்கூலுக்கு அப்புறம் சப்பாத்தி, வெஜிடபிள் நிறக்க வச்சு ஒரு சப்பாத்தியா? உள்ள இறக்க மாட்டேங்குது இருக்குது. காய் உள்ள போறதா இருந்தா அப்படியே இதுல அப்படியே 2 உள்ள வந்து பருப்பு சாக்லேட் வச்சு அப்படியே போகும். ஆகாத சாக்லேட் இல்ல, கறி குழம்பா இருந்தா உள்ள போகும் சப்பாத்திக்கு. ஏன்டா எங்க பரம்பரைக்கு நீ போய் காய வச்சு உள்ள தூக்கு சொல்லு, எப்படா போகும்? தின்னு ஒன்றும் ஆகாது, எல்லாம் வெந்துருச்சு. அவ உப்பு தான் சரியா போட மாட்டா, கரெக்டாக வேக விட்டுருவா. அந்த கிளிப்புக்கு அதுக்கு உள்ள போட்டு மெல்லவே முடியல வர. இந்த தடவை போனால் கழிப்பு வைக்கிற மாதிரி வாங்கிக்கணும். அவ்வளோதாங்க, சக்கு பொண்ணுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து படிக்கட்டிலே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஆட்கள் எல்லாம் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.